ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் கொடுக்குற ரிவிஷன் நோட்ஸு. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குமே ஷார்ட்டாக கிறிஸ்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸு கவர் பண்ணுற மாதிரி நான் நோட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அந்த நோட்ஸுக்கும் புக்கில் படிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இந்த நோட்ஸ் யூஸ் பண்ணுறனால உங்கள் ப்ரிப்பரேஷனோட எஃபெக்டிவ்னஸ்ஸு அப்புறமா ஸ்ட்ராட்டஜி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஓவரால் அனாலிசிஸ் தான், ஒரு கம்பேரிசனாக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இந்த நோட்ஸ் எல்லாமே நான் ஃப்ரீயாக டெலிகிராம்லேயும் சரி யூடியூப்பில் வீடியோஸாகவும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் நான் கவர் பண்ணி கொடுத்துட்றேன் ஜிஎஸ் பொறுத்தளவுக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, விடாமுயற்சின்னு சொல்லி குரூப் 2A ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸு சேர்ந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் ஒர்க்கிங் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு கம்மி டைமில், அதாவது டெய்லி கம்மி டைம் தான் எனக்கு கிடைக்கிதுனாலும் இந்த பேட்சில் சேர்ந்திங்கன்னா கவர் பண்ணுற மாதிரி தான் ஸ்கெட்யூல் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு 2 வாரத்துக்கு ஒரு தாட்டி ரிவிஷன் இருக்கும். ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் சைமல்டேனியஸாக கவர் ஆகி வந்துடும். உங்களுக்கு சோர்ஸ் மெட்டீரியலு, அதுக்கப்புறமா நோட்ஸு, டெஸ்ட் கொஷின் எல்லாமே குரூப்பில் அப்டேட் ஆரம்பிச்சிடும். நீங்கள் விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பெய்டு டெஸ்ட் பேட்ச்சு. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம நோட்ஸுக்கு வருவோம். சார், புக்கில் நான் படிக்கிறேன். புக்கில் படிக்கிறதுக்கும் நான் கொடுக்குற இந்த ரிவிஷன் நோட்ஸு இதுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸு? இப்போ நான் புக்கில் படிக்காமல் நான் உங்கள் நோட்ஸை படித்தேன்னா என்னால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா? சில பாயிண்ட்ஸ் இதில் நீங்கள் கட் பண்ணி தான் கொடுப்பீங்க. இப்போ நான் எடிட் பண்ணும்போது நான் கட் பண்ணி தான் கொடுப்பேன். எக்ஸாம் பாயிண்ட் ஹைலி இம்பார்ட்டன் தான் கொடுப்பேன். அப்படி படித்தேன்னா நம்மளால் அந்த பர்டிகுலர் கொஸ்டினை சால்வ் பண்ண முடியுமா? இதுதான் நார்மலாக டவுட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு திங், நான் கொடுக்குறதோட ரிவிஷன் பிடிஎஃபோட மெயின் பர்பஸே பார்த்திங்கன்னா, அதனால தான் இதில் ரிவிஷன் பிடிஎஃப்னே சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக இது நோட்ஸ் தான், ஆனால் ரிவிஷனுங்கிற வார்த்தை ஆட் பண்ணியிருப்பேன். என்னென்னா, மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணாமல் போகிறதுக்கான ரீசன், அதாவது ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்கிறவங்கள நான் சொல்கிறேன். படிக்காமல் கடைசி 30 நாளில் பாஸ் ஆகுது எப்படி அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை கடைசி ஒரு 3 நாள் 4 நாள் படித்து எக்ஸாம் ஹாலில் போய் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களே நான் சொல்ல. கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஸ்கோர் ஏறாது. அதாவது குறிப்பாக ஜிஎஸ் பார்ட்டில் ஸ்கோர் பெரிய லெவலில் ஏறாது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களோட பிக்கஸ்ட்டு ட்ராபேக் என்னவாக இருக்கும்? செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிவிஷன் உங்கள்கிட்ட இருக்காது. இங்கே ரிவிஷனுங்கிற கான்செப்டே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் ஒரு எக்ஸாம் போய் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4 இல்லை அப்கமிங் குரூப் 1 எழுத போகிறீங்கன்னா, நீங்கள் ஜிஎஸை கிட்டத்தட்ட மினிமம் 4 to 5 டைம்ஸ், நான் சொல்கிறது மினிமம் 4லேருந்து 5 முறை நீங்கள் எல்லா டாப்பிக்குமே நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு தான் எக்ஸாம் ஹால்குள்ளே போகணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சார், அந்த லெவலில் நீங்கள் 4 to 5 முறை ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் புக்கில் படிக்கும்போது என்ன ட்ராபேக் ஃபீல் ஆகும்? அதுக்காக நான் புக்கில் படிக்கிறேன் நான் தப்புன்னு சொல்ல வரல. நானும் புக்கில் படிக்கிறது தான் ப்ரொமோட் பண்ணுவேன். அதுதான் மெயின். இப்போ நான் கொடுக்குறதெல்லாம் தான் செகண்டரி தான். பட் ஆனால் இங்கே இஷ்யூவே என்னென்னா, அதில் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ண சொன்னால் நிறைய பேருக்கு ரிவிஷன் பண்ண தெரிய மாட்டேங்குது. ஒன்று. இன்னொன்று, எல்லார் கையிலையும் ஜிஎஸ்க்கான எல்லா மெட்டீரியல் புக் சோர்ஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு மெயின் ரீசனு, புக் சோர்ஸே இருக்காது. அதிகபட்சம் நீங்கள் 2-3 ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பீங்க. 11th 12th உங்கள்கிட்ட இருக்காது. ஆனால் அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. 10th வச்சுருப்பீங்க. லோவர் ஸ்டாண்டர்ட்ஸ்லையும் கொஷின் கேட்பாங்க. அதுவும் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சோர்ஸே இருக்காது, புக் சோர்ஸே இருக்காது. பிடிஎஃபாக நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க நிறைய பேர். அது ஃபஸ்ட்டு. சரி, அடுத்து புக் சோர்ஸ் இருக்குது அப்படின்னாலும் என்கிட்ட பிடிஎஃபாக இல்லை, நான் சோர்ஸ் என்கிட்ட ஹார்ட் காப்பியாகவே புக் இருக்குன்னாலும் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா, வரியாக அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. புக்கை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லா லைன்லேயுமே அண்டர்லைன் பண்ணியிருப்பீங்க, எல்லா லைன்லேயுமே இல்லை ஹைலைட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஃபுல் புக்குமே ஹைலைட்டடாக தான் இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு எப்படி ரிவிஷன் பண்ண முடியும்? ரிவிஷனுங்கிறதே என்னென்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத ஷார்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறது. ஸோ அந்த பிரித்து நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க, அதாவது ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, ஹைலைட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் இருக்குன்னா அதில் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் ஹைலைட் பண்ணலாம். 10 பாயிண்ட் இருக்குன்னா 10 பாயிண்ட்டையே அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படின்னா அது ரிவிஷனே பண்ண முடியாது. அந்த இது நீங்கள் எது இம்பார்ட்டன்ட் எது லெஸ் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ இதனால தான் இந்த ட்ராபேக்லாம் இருக்கிறனால தான் சரி, நம்ம ரிவிஷனுக்கு ஃபைனலாக ரிவிஷன் பண்ணணுன்னா எதை படித்தேன்னா ரிவிஷன் பண்ண முடியுமோ அதை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ரிவிஷன் பிடிஎஃப் நான் கொடுக்குறேன்.
இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், சார் நீங்கள் கொடுக்கறது பத்துமா, இதை மட்டும் படிச்சுட்டா மார்க் வந்துருமா அப்படின்னா மார்க் வரும். என்ன லாஜிக்குனா, 2 பேர் வச்சுக்கோங்களேன், முத்து மீனா, சரிங்களா, இவங்க 2 ஸ்டூடெண்ட்ஸு, ஓகேவா. இப்போ முத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூல் புக்கை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தாட்டி, அதிகபட்சம் 2 தாட்டி தான் ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. இப்போ போய் ஜிஎஸ்ஸை அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதே மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, நான் கொடுக்குற ரிவிஷன் நோட்ஸ், இந்த நோட்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்தோ இல்லை வந்து நோட்ஸ் மேக் பண்ணியோ, ஏன்னா இது 1 பேஜ் 2 பேஜ் தான் இருக்கும், அதை நோட்ஸ் மேக் பண்ணியோ வச்சுட்டு ஒரு 5 to 10 தாட்டி படிச்சுட்டு போகிறாங்க, சரிங்களா. ஒரு 5 to 10 டைம்ஸ் எல்லா டாப்பிக்குமே. ஏன்னா கம்மி பேஜஸ் தானே இருக்கும். இங்கே புக்கில் வந்து ஒரு 30 பேஜ் இருக்கிறது, இங்கே ஒரு 3 பேஜ் 4 பேஜ் தான் கண்டென்ட்டே இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது ஒரு 10 மடங்கு நம்ம ஸ்பீடாக ரிவிஷன் பண்ணலாம். 10 முறை படிச்சுட்டு போகிறாங்க. இப்போ இதில் யார் அதிகமாக ஸ்கோர் வாங்குவாங்கன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்கள். பாசிபிலிட்டி யாருக்கு அதிகமாக இருக்கும்? ஒரு முறை படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலில் போய் அட்டன் பண்ணுறவங்களுக்கு இருக்குமா, இல்லை அதே கான்செப்டை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக மட்டும் எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணிட்டு போய், இதில் வந்து என்னென்னா முத்து வந்து சம்டைம்ஸ் டாபிக் முடிக்கவும் முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆவாங்க, சில இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்காமல் மீனா பார்த்திங்கன்னா எல்லா டாப்பிக்கும் முடிச்சுட்டு போகிறாங்க. ஏன்னா கம்மியாக தான் இருக்குது, அதனால் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டு போகிறாங்க. 5லேருந்து 10 முறை கவர் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ இதில் யார் கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும், யார் வந்து அதிக ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும், நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. நான் இவங்க தான் நான் சொல்ல வரல, இதுதான். நீங்கள் வந்து ஒரு விஷயத்த ரிவிஷன் பண்ணி படிக்கிறதுக்கும் ரிவிஷன் பண்ணாமல் படிக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. உங்களால் புக்கில் மல்டிபிள் டைம் ரிவிஷன் பண்ண முடியும், நான் அந்த மாதிரி தான் ரிவிஷன் பண்ணுறேன், இல்லை அந்த மாதிரி தான் நான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக படிக்கிறேன்னா நீங்கள் இந்த நோட்ஸே உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் புக்கிலே படிச்சுட்டு போயிடலாம். இல்லைன்னா நான் கொடுக்குறத வந்து நீங்கள் புக்கில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன கீ பாயிண்ட் நான் கொடுக்குறேனோ அதை அண்டர்லைன் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. புக்கு எனக்கு வந்து புக்கில் நான் படிக்காமல் இருந்தால் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்காதுங்கிறவங்க அட்லீஸ்ட் அதையாவது பண்ணி வைக்கலாம். அப்படி என்கிட்ட புக்கு இல்லை அப்படிங்கிறவங்க இதை வந்து நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணி, நீட்டாக நோட்ஸ் மேக் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த நிதி ஆயோக்கே நான் டாபிக் கொடுத்துருக்கேன் ரிவிஷன் நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு. சரி, இதில் பாருங்கள், திட்டக்குழு வந்து மாற்றப்பட்டிருக்கோம், உருவாக்கம் என்ன, தலைவர் யார், பணிகள் என்ன, என்னென்ன குறியீடு, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நெட்டில் இருந்து எடுத்து கொடுத்துருப்பேன். இதை 3 ஆவணங்கள் என்னென்ன, இப்போ துணைத் தலைவர் யார், ஃபஸ்ட்டு துணைத் தலைவர் யார் இருக்கா, ஃபஸ்ட்டு சிஇஓ யாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் கொஞ்சம் ஆட் பண்ணி நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதை பார்த்துட்டு போனால் ஓரளவு நம்மளுக்கு நிதி ஆயோக்குன்னா, இப்போ நீங்கள் இதை படிக்கிறதுக்கும் இதே நிதி ஆயோக்கு நான் உங்களை புக்கில் படிக்க சொன்னேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு அது எந்த புக்குன்னு நீங்கள் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த நிதி ஆயோக்கை பற்றி ஒரு நோட்டில் நீட்டாக நிதி ஆயோக்குன்னு டைட்டில் போட்டு ஒரு பேஜஸில் எழுதி வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், உங்ககிட்ட நோட்ஸ் இருக்குன்னா நீங்கள் நிதி ஆயோக் படிங்க அப்படின்னா நீங்கள் குயிக்காக அந்த நோட் எங்கன்னு தெரியும், எந்த நோட்டில் எழுதியிருக்கீங்கன்னு தெரியும், எத்தனை பேஜில் எழுதியிருக்கீங்க முதற்கொண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்கள் ஆர்டராக எழுதி வச்சுருந்தா. அப்போ குயிக்காக எடுத்து படிச்சிடலாம், உங்களுக்கு படிக்கிறதுக்கான மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும், இதாகவும் இருக்கும். இதே புக்குன்னு வைங்களேன், நீங்கள் நிதி ஆயோக்குன்னா உங்களுக்கு இப்போ எத்தனாவது லெசன்னு தெரியாது, அது நிதி ஆயோக போய் படிக்க போகும்போது அதுக்கு முன்னாடிலாம் நிறைய எக்ஸாம் தேவையில்லாத சாப்டர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்தா ஒரு பயம் வரும், இதுலேருந்து கொஷின் கேட்டால் என்ன வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் நான் நோட்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதனால் இதை ரொம்ப லைட் வெயிட்டடாக எடுத்துக்காதீங்க. ஃப்ரீயாக கொடுக்குறனாலே சில விஷயத்துக்கு வந்து வேல்யூ இருக்காது நார்மலாக, அது எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் சிலருக்கு வந்து இதோட வேல்யூ தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்க் அதிகமாக கிடைக்கும். நான் இந்த மெட்டீரியல்ஸ் தான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், பெய்டு பேட்ச் இருக்கிறவங்களுக்கும். ஸோ அவங்க பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதே இதை தான் உங்களுக்கும் கொடுத்துட்ருக்கேன். நான் வந்து அவங்களுக்கு தனியாக உங்களுக்கு தனியாகலாம் பண்ணல, நான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். ஆனால் இதில் என்னென்னா, சரி கொடுக்குறாங்க, பெருசாக இதில் எஃபெக்டிவ் இருக்காதுன்னே நிறைய பேர் நினச்சி பெருசாக பார்க்காம இருப்பீங்க. இல்லை வந்துட்டு ஜஸ்ட்டு பிடிஎஃபை சேவ் பண்ணி வச்சுட்டு அடுத்து வேறு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. வேறு வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா, ஒரு கான்செப்டை 30 நிமிஷம் வீடியோவாவோ 1 மணி நேரம் வீடியோவாவோ எடுத்து சொன்னா அது ரொம்ப எஃபெக்டிவாக பார்க்குறீங்க, நிறைய நேரம் படித்ததாக ஃபீல் பண்ணுறீங்க. அதே கான்செப்டை என்னால் 5 நிமிஷத்தில் முடிச்சிட முடியும், வீடியோவாகவும் சரி கண்டென்ட்டாகவும் சரி. இந்த பிடிஎஃப் படிக்க உங்களுக்கு 5 நிமிஷம் போதும், நிதி ஆயோக் டாபிக் முடிக்க 5 நிமிஷம் போதும். அதை என்னால் 1 மணி நேரம் கிளாஸாகவும் எடுக்க முடியும், ஆனால் அது வேஸ்ட்டு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது இம்பார்ட்டன்ட் கிடையாது.
நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் படிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கலாம் ஒரு டாப்பிக்கு. ஆனால் நீங்கள் அட்டம்ப்ட் கொடுக்குறவங்க மேக்ஸிமம் மல்டிபிள் அட்டம்ப்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க, ஆல்ரெடி ஃபெமிலியரைஸாக இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது திருப்பி தாட்டி படிக்கிற மாதிரியே படிக்காதீங்க. கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியை மாற்றுங்க. ஆல்ரெடி படிச்சிருக்கோமா, எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நல்லா படிச்சுட்டு போங்க. இல்லை மேக்ஸிமம் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத கொடுக்குறனால லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதெல்லாம் நானே ட்ரிம் பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு வேலை மிச்சம். இந்த பிடிஎஃப் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஹாஃப் டே செலவாகும். இந்த 2 பேஜோ இல்லை 3 பேஜோ ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு அரை நாள் தேவைப்படும். ஆனால் இதை நீங்கள் படிக்கிறதுக்கு 5 நிமிஷம் to 10 நிமிஷம் போதும். ஸோ நான் கோச்சிங் கொடுக்குறனால, கைடன்ஸ் கொடுக்குறனால எனக்கு அந்த டைம் பெருசாக இது கிடையாது. ஏன்னா எனக்கு இதுதான் ஒர்க். அதனால் அது கொடுக்குறனால நான் அது ப்ராப்ளம் கிடையாது. இதே நீங்கள் இதை உட்காந்து ரெடி பண்ணணும், நீங்கள் ஒன்றும் கிடையாது. இதோட எஃபெக்டிவ்னஸ் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி நோட்ஸ் எழுதுங்க. உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பாருங்கள். மினிமம் ஒரு 2 to 3 மணி நேரம் எடுத்துக்குவீங்க. ஒரு பேஜ் 2 பேஜ் நோட்ஸாக. அதாவது அப்படியே காப்பி அடித்து எழுதுறது வேறு, அது எது இம்பார்ட்டன்ட் லெஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லி எழுதுறது வேறு. அதே மாதிரி இந்த நோட்ஸ் ரெடி பண்ணுறேன்னா இது என்னோட ப்ரிப்பரேஷன் எக்ஸாம். இது வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ண எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், வெவ்வேறு எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங் எல்லாத்தோட ஐடியாவும் வச்சு, அப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணதை வச்சு, ஆல்ரெடி நான் ஓனாக மேக் பண்ண கொஸ்டின்ஸு, டெஸ்ட் பேட்ச் கொடுக்குற கொஸ்டின்ஸு, அடுத்து வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த வீடியோஸு எல்லாத்தையும் வச்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் இந்த பிடிஎஃப் மேக் பண்ணுறேன். ஸோ அதனால் இதுக்கு வேல்யூ வந்துட்டு நீங்கள் ரொம்ப லைட்டடாக எடுத்துக்காதீங்க. என்னோடய மொத்த எக்ஸ்பீரியன்ஸையும் இதில் நான் காட்டுறேன். இப்போ இது ஆளுக்கால் மாறும். நான் சோர்ஸ் எடுக்கிறது ஒன்று தான், ஸ்கூல் புக் தான். பட் எடுக்கிறது இந்த பாயிண்ட் கொடுத்தா கரெக்டாக இருக்கும், இது கேட்பாங்க, இது கேட்குறக்கு சான்ஸ் கம்மின்னு சொல்லிட்டு அந்த ப்ரியாரிட்டி பண்ணுறது தான் மாறும். ஸோ அதை நீங்கள் வேல்யூ பண்ணி புரிஞ்சுக்கோங்க. ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறதானே அப்படியே கட் பண்ணி கொடுக்குறாங்க, இதில் என்ன பெருசாக இருக்குது, நான் அதிலே நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட விஷயம். நான் அதை தப்பு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் படிக்கிறவங்க இதோட இம்பார்ட்டன்ஸ் இவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு படிங்க. ஏன்னா ஒரு விஷயம் வேல்யூ தெரியாமல் அது உங்கள்கிட்ட எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலுமே அது உங்களுக்கு முழுமையான பயன் கிடைக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ வேல்யூவான விஷயம் உங்களுக்கு கிடைக்கிது, பல பேருக்கு கிடைக்காத இது. இப்போ என்னோடய சேனல் எல்லாருக்கும் தெரிய போகிறதில்ல, எல்லாருமே இந்த நோட்ஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல, செலக்டடாக கொஞ்சம் பேர் தான். நான் பார்க்குறேன் வீடியோஸ் ஒரு 200 to 300 பேர் பார்ப்பீங்க. இந்த பிடிஎஃப் ஒரு 2000 to 3000 பேர் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான் தெரிய போகுது. ஆனால் எவ்வளோ லட்சம் பேர் படிக்கிறாங்க. ஆனால் இது நான் கொடுக்குறத நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்களிருந்து பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க. என்னால் ஷார்ட்டாக சொல்ல முடியும். அப்கமிங் எக்ஸாம் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு டாப்பிக்கு இதுக்கு முன்னாடி உள்ள கிளாரிட்டியும் இப்போ இருக்கிற கிளாரிட்டியும் பல மடங்கு இன்க்ரீஸாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே நம்ம இப்போ ரீசெண்டாக படித்தது மாதிரி இருக்கும். ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கிறனால, கம்மி டைமில் ஒரு டாபிக் முடிக்கிறனால. ஸோ அதனால் என்னோடய நோட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, ஒரு டாப்பிக்கை குயிக்காக முடிச்சிடலாம், மல்டிபிள் டைம் ரிவிஷன் பண்ணலாம், கிளாரிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு பில்டப் ஆகும் ஒரு கொஷின் பேப்பரை நீங்கள் பார்க்கும்போது. ஸோ இதுதான் இதில் கிடைக்கக்கூடிய பயன்கள். இது எல்லாமே உங்களுக்கு புக்கிலே கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதில் ஆல்டர்னேட்டிவாக எனக்கு அது கனெக்ட் ஆக மாட்டேங்குதுங்கிறவங்களுக்கு தான் நான் இந்த பிடிஎஃப் நான் கொடுக்குறேன். இன்னொன்று சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் நீங்கள் கொடுக்குற பிடிஎஃப் நான் மட்டும் பார்க்குறேன், ஆனால் சில இடங்களில் எனக்கு புரியல அப்படின்னா அதோட புக் சோர்ஸில் போய் ஒரு தாட்டி படித்து பார்த்தீங்கன்னா எப்படி லிங்க் பண்ணி கொடுத்துருக்கேன்னு தெரியும். அது சைடில் உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கோங்க. இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு முறை ஃபஸ்ட்டு டைம் படிக்கும் போதாவது புக்கில் ரீட் அவுட் பண்ணிவிட்டு என்னோடய பிடிஎஃப் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி ஆயிரும். நீங்கள் உங்களுக்கு ஓனாக சைடில் வந்துட்டு நோட்ஸ் எடுக்கணுன்னா சைடில் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எழுதி வச்சுட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மெயின்ஸில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு எழுதுறதுக்கு என்ன எழுதணும், என்ன கீ பாயிண்ட் எழுதணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ரகிள் ஆவீங்க. இது மெயின்ஸ் நோட்ஸுக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன், அது கண்டினியூவாக பண்ணுவேன். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு ஓவரால் கிளாரிஃபிகேஷனுக்காக. ஸோ அதனால் இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். இந்த பிடிஎஃப்காக நான் எதுவுமே சார்ஜ் பண்ணலை, அதுக்காக இது வேல்யூ இல்லைன்னு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூஸ் பண்ணுறதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் டைம் ரிவிஷன் பண்ணுங்கள். வெறும் ஒரு தாட்டி பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப்கான யூசேஜே கிடையாது. நீங்கள் எக்ஸாம் போகிறக்கு முன்னாடி ஒரு 5 to 10 தாட்டியாவது இந்த பிடிஎஃப்பை நீங்கள் கவர் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஸ்கோர் கிடைக்கும் அந்த பர்டிகுலர் பார்ட்டில்.
ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.